விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். EEE College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் ஒரு குழுவினை தமிழக அரசு அண்மையில் நியமிச்சிருக்காங்க. இந்த குழுவுடைய பணிகள் என்னவா இருக்கும், தமிழகத்துடைய நிதி நிலைமையை சரி செய்வதோடு இந்த குழுவுடைய பங்கு என்னவா இருக்கு என்பது குறித்து சிக்கி அமைப்புடைய முன்னாள் தலைவர் கணபதி நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். நீங்க கடந்த 30 ஆண்டுகளாகவே தமிழக அரசுடைய பினான்ஸை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மான்டேக் சிங் அலுவாலியா எந்த அளவுக்கு இந்த குழுவில் வழிநடத்த வாய்ப்பு இருக்கு? இந்த குழுவில் நீங்க பார்த்திருப்பீங்க, என்ன மாதிரியான அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க, இதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்று, தமிழ்நாடு பட்ஜெட் ஃபைனான்சஸ் கொஞ்சம் கஷ்டமான நிலையில் இருக்கிறது என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. இந்த சமயத்தில் பிரபல எக்கானமிஸ்ட் 91 ரிஃபார்ம்ஸில் நாட்டுக்கு பலனடையும்படி செய்த குழுவில் மெம்பராக இருந்தவர் மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார், இவர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார். 2 பேர் தான் அந்த 91 ரிஃபார்ம்ஸ் செய்தாங்க. அதுக்கப்புறம் டெப்டி சேர்மன் பிளானிங் கமிஷன். இவர் வல்லவர், நல்லவர். அது மட்டும் இல்லை, விஷயம் தெரிஞ்சு நல்லது செய்யக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெவென்யூ ஆக்மெண்டேஷன் போட்டிருக்காங்க, அதாவது வருவாயை எப்படி மேலே தூக்கணும்னு போட்டிருக்காங்க. அதை 2 விதமாக இன்டர்பிரேட் பண்ணலாம். ஒன்று, ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்னொன்று செலவை கம்மி பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2500 rupees கொடுப்போம் அப்படின்ட்டுருக்காங்க. அது உலகத்தில் எல்லா இடத்துலையும் இது மாதிரி இவங்க ஃப்ரீ வீஸ்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். ஆனால் அது சப்போர்ட் தான் நம்ம பார்க்கணும். அமெரிக்காலேயே கொடுக்குறாங்க, வளர்ந்த நாடுகளை கொடுக்குறாங்க, வளர்கிற நாட்லேயும் கொடுக்குறாங்க, வளராத நாட்டிலையும் கொடுக்கல. எனக்கு அவங்களுக்கு இல்லை, கொடுப்பது நல்லது. ஆனாக்க அதை 2 விதமாக பண்ணணும். ஒன்று, அந்த 2500க்கு எக்ஸ்பெண்டிச்சர் குறைக்கணும், இல்லைன்னா 2500க்கு வருவாயை இன்க்ரீஸ் பண்ணணும். இது மாதிரி நிலையில் தான் இந்த கமிட்டி பல கருத்துக்கள் தெரிவிக்கும் என்று நம்புகின்றேன். தமிழ்நாடு நீங்கள் ஒரு கருத்துக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் புள்ளி விவரம் சொல்கிறேன். இந்த சேலரி, பென்ஷன், இன்ட்ரெஸ்ட் இது 1.25 ட்ரில்லியன்லேருந்து 1.9 ட்ரில்லியன் உயர்ந்து இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத் அங்கெல்லாம் கம்மியாக இருக்குது. அதனால் இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணணும்னு அதுக்கு முதல்ல இது பார்ப்பாங்க. எனக்கு அதுக்கு செலவு போச்சுன்னா, மேலே ஆச்சுன்னா, இது குடும்பத்திலே நம்ம செய்கிறோம். வருவாய் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைன்னா செலவை குறைக்கணும். ஸோ இது மாதிரி நிலையில் வருவாயை எப்படி மேலே ஏற்றணுன்ற பார்க்கறதுல பூஸ்டிங் ரெவென்யூ பூஸ்ட் பண்ணி ஆகணும். இது நம்ம ஊரில் நான் சொன்னபடி 1.7 மில்லியன் 17 லட்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸே இருக்காங்க. அவங்க தான் சேலரிடு எம்ப்ளாயீஸ், பென்ஷனர்ஸ். குஜராத்லலாம் 9 லட்சம் தான் இருக்காங்க. ஸோ கர்நாடகா, இப்போ மகாராஷ்டிரா பெரிய ஸ்டேட், அதுலேயே 14 லட்சம் தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ரேஷனலைஸ் பண்ணணும்னு பார்க்கணும். ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் செய்யுது, நம்மளும் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். பப்ளிக் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து வெளில வரணும். அந்த பணத்தை திருப்பி உள்ளே விட்டு ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டாம்ப் பேப்பர் இது மாதிரி வருவாய் உள்ள ஐட்டத்துக்கெல்லாம் கொஞ்சம் ரேஷனலைஸ் பண்ணணும். 18 ரூபாய் இருந்தால் 25 பண்ணணும். கொஞ்சம் மாடரேட்டாக ரைஸ் பண்ணால் ஜனங்களுக்கும் கஷ்டம் வராது. முக்கியமாக, ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 60% கிட்டத்தட்ட ரெவென்யூ 2 ஐட்டத்துலேருந்து வருது. லிக்கர், பெட்ரோலியமில் இதுக்கு மேலே ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. லிக்கரில் கன்சம்ஷன் ஏற்றினதுனால குறைஞ்ச மாதிரி தெரிந்ததில்லை. ஸோ அதை டேக்ஸ் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லை, இப்போது கூறியிருக்கிறார்கள் லிக்கர்லலாம் நேர்மையாக நடக்கும் என்றார்கள். அதனால் அதில் விலையை குறைச்சி டேக்ஸை ஏற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு டேக்ஸ் வருமானம் ஜாஸ்தி ஆகலாம். ஆனால் உங்களுக்கு கடையில் ரீட்டைல் லெவலில் வாங்குகிற விலையை ஜாஸ்தியும் ஆகாது. இது மாதிரி கொஞ்சம் இனோவேட்டிவாக பண்ணணும். நிறைய இடத்துல நீங்கள் அதே மாதிரி டோல்ஸ் இருக்குது. அதையும் இப்போ நேற்றுக்கு தான் உங்கள் சேனல்லையே பார்த்தேன், முந்தா நாள். சுங்குவா இதில் நிறையா ஏற்றிட்டாங்க, 5 ரூபாய்க்கு மேலே ஏற்றிட்டாங்க, 3வது மாதமாக ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஒன்று நான் பார்த்துருக்கிறேன்,
கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வருவாயை ஏற்றினாக்க ஜனங்க வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. ஸோ இது மாதிரி செய்ய வேண்டும். நீங்கள் இது முந்தி ஒரு கமிட்டி இருந்தது, ரகுராமராஜன் அவங்கெல்லாம் இருந்தாங்க. அது ஓவராலாக தான் பார்த்துச்சு தவிர இது கமிட்டி மாத்திரம்தான் முதல் முறையாக வருமானத்தை எப்படி ஏற்றுறது என்று பார்க்கிறது. மைன்ஸ் மூலிமா ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணலாமா? அது மாதிரியான இயற்கை வளங்கள் அதுக்கும் நீங்கள் எதனா ரெஃபரன்ஸ் சொல்கிறீங்களா? சில இதெல்லாம் ஏற்றி தான் ஆகணும். ஒரு பொலிட்டிக்கல் கருத்து தெரிவிக்கலை, ஆனால் இந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கு லீக்கேஜ் இருக்காது என்று சொல்லியிருக்கிறது. மைன்ஸில் லிக்கர் இதெல்லாம் லீக்கேஜ் இல்லாதனாலே வருமானம் ஜாஸ்தி ஆகிடும் என்று கருதுகின்றேன். இந்த குழு என்ன மாதிரியான விவரங்களை தமிழக அரசு கொடுக்கும் என்பது விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்க புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் ரமேஷ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.